அன்பு மனைவி லட்சுமி, மகள் துர்கா பிரியலட்சுமி, பையன் தான் மூப்பு கேஎல் சுந்தர பாலாஜி, என்னோட அன்பு பையன். பெங்களூர்ல ஐடி ஃபீல்டில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். என்னோட மனைவி தான் உங்களுக்கு கண்ணன் சார் தான் நினைச்சாரு கோகுல கண்ணனா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. கோபியை கொஞ்சம் கோகுல கண்ணனாக இருக்கிறீங்க. உங்களை இந்த அளவுக்கு நெகிழ்வோடு வைத்திருக்கிற அந்த சகோதரர்களை பார்த்திருக்கிறோம். உண்மையை சொல்றேன், எனக்கு ஃபுல் மோட்டிவேட் அவங்க தான். கொஞ்சம் கோபப்படுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி நிறைய விஷயங்கள் வந்து நான் அவர்கிட்ட எடுத்துக்கிட்டேன். ஆன்மீகமாக இருக்கட்டும், மருத்துவம், டெக்னிக்கல்ஸ் நிறைய ஏதாவது கிவிங் சப்போர்ட் பண்ணி குட் மோட்டிவேட்டட். அதுதான் அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அவர் மிகவும் தைரியமான மனிதன், எல்லாருக்கும் தைரியம் கொடுக்கக்கூடியவர், தைரியத்துக்கே தைரியம் கொடுக்கக்கூடியவர். அவர் இன்னைக்கு கலங்கி இருக்கிறாரு. நல்ல உழைப்பாளி. எத்தனை முறை நீங்கள் வெட்டி சாய்த்தாலும் மீண்டும் துணித்து வரக்கூடிய ஒரு விடாமுயற்சியுடைய மனிதன் அவர். நல்ல மனம் படைத்தவர். எங்களுக்கு எல்லாரையும் அரவணைச்சு அன்புடன் இந்த குடும்பத்தை வழி நடத்தி கொண்டு வர்றாரு. நிறைய பப்ளிக் சர்வீஸு, ஸ்பிரிச்சுவலாக நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மல்டி டேலண்டட் பர்சன். எல்லாருக்கும் முன்னுதாரணமாக இருந்து எங்களுக்கும் முன்னுதாரணமாக இருக்காரு. நாங்களாம் சோம்பேறி, அப்பப்போ சோம்பேறியாக உட்காந்துருவோம். அவர் வந்து எங்களுக்கு ஊக்கப்படுத்தி எங்களை ஓட விடுறாரு. அவரும் ஓடுவாரு, எங்களையும் ஓட விடுவாரு. அந்த மாதிரி ஒரு குட் ஹார்ட். அவர் நல்லா இருக்கும். நிறைய ஆயுஸ் வாழணும், 100 ஆயுஸ் வாழணும். எல்லாருக்கும் பயனுமாக இருக்காரு. அவர் மூலமாக நிறையா பேர் பயனடைகிறாங்க. அதனால கடவுள் நிறைய ஆயுதம் கொடுத்து இன்னும் சமூகத்தில் மிக உயர்ந்த நிலையை அவர் அடையணும், நிறைய பேருக்கு சேவை செய்யணும். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் துர்கா பிரியலட்சுமி. நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு இப்போ வந்து டெக்னிக்கல் ட்ரைனராக ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து இப்படி ஒரு அம்மா அப்பா கிடைச்சதுக்கு ரொம்ப நான் வந்து பெருமைப்படுறேன். எங்கள் அம்மா வந்து எம்காம், எம்பிஏ, எம்எஸ்சி யோகா, எம்எஸ்சி சைக்காலஜி, எம்எட் எடுத்தது. ஆனால் எங்களுக்காக எங்களை பார்த்துக்கணுங்கிறதுக்காக ஒர்க் எதுவும் போகலை. ஃபுல்லாக எங்களெல்லாம் பார்த்துட்டு நல்லா வளர்த்துருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க எங்களுக்கு எல்லாருமே இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. அடுத்து எங்கள் அப்பா வந்து ஆக்சுவலாக எங்கள் அண்ணன் நான் 2 பேருமே ஒரே நேரத்தில் வந்து இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. அது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு தெரியும். 2 பேருக்கும் எக்கனாமிக்கலாக சப்போர்ட் பண்ணது ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு. இருந்தாலும் அந்த சிரமம்லாம் பார்க்காம நாங்கள் நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வச்சுட்டாங்க. கண்டிப்பாக எங்கள் 2 பேரும் எப்போதுமே பெருமைப்படுத்துறாங்க. இவங்களுமே வந்து ரொம்ப நான் மெயினாக இருந்தேன். எனக்கு எல்லா பணிகளையும் செய்து அதாவது சமையல் வரைக்கும் 4 மணிக்கு பிடிச்சி சமைச்சு வச்சுட்டு இவங்க எல்லாத்துலேயும் அவங்க மல்டி டேலண்ட். நல்ல ஒரு டிராயிங் நல்லா வரைவாங்க. ஸ்காலர் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. அது ஒரு பெரிய சந்தோஷம். ராத்திரி 1 மணி 2 மணிக்கு படிப்பா, காலையில் 4 மணிக்கு எழுந்திருப்பா. சமைச்சு அவங்க அப்பாவுக்கு தனியாக சமையல்